பெஸ்ட் எக்ஸ்ட்ரா இன்கம் ஐடியாஸ் ஃபார் பிஸி பீப்புள். நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஒர்க் ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க, அதோட சேர்த்து எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்கம் ஒன்று ஏர்ன் பண்ண ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க. அப்படி நீங்கள் ஆல்ரெடி பிஸ்னஸ் ஒன்று பண்ணிட்டீங்க, எடிஷனலாக ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் ஒன்று ஏர்ன் பண்ணணுன்னு தேடிட்டீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பெஸ்ட்டான எக்ஸ்ட்ரா இன்கம் ஐடியாஸ் 2 சொல்ல போகிறேன். அந்த 2ஐயும் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கூடுதலான அளவு டைம் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்ல, கூடுதலான அளவு மணி இன்வெஸ்ட் பண்ண தேவையில்ல. நீங்கள் டைம் கொஞ்சம் அளவு போட்டு மணி இன்வெஸ்ட் பண்ணாமல் கூட இதில் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்த முக்கியமான விஷயம், இது பிகினர் ஃப்ரெண்ட்லி. நீங்கள் ஒரு விஷயத்தை நாலேஜ் இருக்கிற ஒரு ஆளில் மட்டும்தான் செய்யலாம்னு சொல்லி எந்த அவசியமும் இல்லை. பிகினராக இருந்தால் கூட தாராளமாக செஞ்சு கொள்ளலாம். ப்ளஸ் இந்த 2 மெத்தட்டையும் செய்கிறதால நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணிக்கேன், எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸ்லாம் எவ்வளோ ஏர்ன் பண்ணிக்காங்கன்னு சொல்லி எங்கே பார்க்கலாம்னு சொல்லி அதோட டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம இருக்கிற இந்த பீரியடில் எக்ஸ்ட்ரா இன்கம் ஏர்ன் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் ஒன்று இல்லை. இப்போ நம்ம இன்டர்நெட் யுகம் ஒன்று இல்லாமல் ஒரு 30 வருஷத்துக்கு முதல் 40 வருஷத்துக்கு முதல் நம்மளோட பேரண்ட்ஸோட காலத்தில் இன்டர்நெட் இல்லாத டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் ஒன்று ஏர்ன் பண்ணணும்னு சொன்னால் நம்ம ஃபிசிக்கலாக எங்கேயாச்சும் போய் ஃபிசிக்கலான ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி செய்கிறது மூலமாக மட்டும்தான் நம்ம இன்கம் ஏர்ன் பண்ணலாம். ஆனால் இப்போ இந்த இன்டர்நெட் டெக்னாலஜி வந்து எல்லார கையிலையும் இப்போ ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறதால உங்கள்கிட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் உண்டும், உங்கள்கிட்ட ஒரு இன்டர்நெட் இருக்குன்னு சொன்னால் தாராளமாக ஆன்லைனில் எவ்வளோ விதமான இன்கம் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். ப்ளஸ் நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்களோ அந்த லொக்கேஷனில் மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருந்தாலும் டாப் டியர் கண்ட்ரீஸ்களான US, கனடா போன்ற நாடுகளில் மாதிரியான என்னென்ன மாதிரியான ஆட்கள் எவ்வளோ எல்லாம் ஏர்ன் பண்ணுறாங்களோ அதே அளவு மணியை நீங்கள் உங்களோட நாட்டில் இருந்துக்கிட்டு நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறது நீங்கள் ஜாப் மாதிரியும் செய்யலாம், பிஸ்னஸ் மாதிரியும் செய்யலாம். ஆன்லைனில் ஜாப் மாதிரி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, ஃப்ரீலான்சிங், ஆன்லைனில் சர்வே அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்தது ஆன்லைனில் பிஸ்னஸ் மாதிரியும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆன்லைன் பிஸ்னஸ் மாதிரின்னு சொன்னால் நீங்கள் எஃபர்ட்டை போடுவீங்க. ஸோ உங்களோட இன்கம் டிரெக்டாக உங்களோட டைமுக்கும் இதாக இருக்க மாட்டேங்குது. இப்போ நீங்கள் ஆன்லைன் ஜாப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோக்கு உங்களோட டைமை போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட இன்கம் இருக்கும். ஆனால் பிஸ்னஸில் எப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களோட டைமுக்கும் அதில் வார இன்கமுக்கும் எந்த சம்மந்தம் இருக்க மாட்டேங்குது. நீங்கள் எவ்வளோ வேல்யூ ப்ரொவைட் பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு இன்கம் இருக்கும். ஓகே, அதுலேயும் இந்த ஆன்லைனில் பெசிவ் இன்கம்ங்கிறது வேறு லெவல் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. பட் நான் 5-6 வருஷத்துக்கு முதல் செஞ்ச செலவுக்கு எனக்கு இன்றைக்கு கூட கமிஷன்ஸ்கள், இன்றைக்கு கூட ஏர்னிங்ஸ்கள் எனக்கு வந்துட்டு இருக்குது. என்ன ஆனம்னு சொன்னால் அதெல்லாம் பெஸ்ட்டான பெசிவ் இன்கம் மெத்தட்ஸ். ஓகே, நீங்கள் இந்த பெசிவ் இன்கம் ப்ளஸ் இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் போன்ற விஷயங்களுக்குள்ளே போகக்குள்ள என்ன நடக்கும்னா உங்களோட டைமை உங்களோட இன்கம்ல இருந்து நீங்கள் வெளியால் எடுத்துடலாம். ஸோ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சிஸ்டம் ஒன்றையோ அப்படி இல்லாட்டி குறிப்பிட்ட டீம் ஒன்றையோ நீங்கள் பில்ட் பண்ணுவீங்க. நீங்கள் செஞ்ச வேலைக்காக ஃப்யூச்சரில் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக கூட சில ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி ஃப்யூச்சரில் உங்களுக்கு கண்டினியூஸாக இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு தந்துட்டு இருக்கும். ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுற ஆன்லைன் பிஸ்னஸுங்கிற இந்த கேட்டகரிக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, ட்ராப் ஷிப்பிங், அமேசான் FBA, அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங், ஜென்ரல் அஃபிலியேட் மார்க்கெட்டிங், ஹை டிக்கெட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங், நெட்வொர்க் மார்க்கெட்டிங், ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், கிரிப்டோ ட்ரேடிங் சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையுமே நான் செஞ்சில்லை, சிலது நான் செஞ்சிருக்கேன், சிலதில் எனக்கு சக்ஸஸ் கிடைக்கல. எனக்கு சக்ஸஸ் தந்த நான் thousands of dollars நான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறேன், ப்ளஸ் நான் சொல்லிக் கொடுத்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிற 2 பெஸ்ட்டான எக்ஸ்ட்ரா இன்கம் மெத்தட்ஸ்கள் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை நீங்கள் ஆக்டிவ் இன்கம்மாகவும் செய்யலாம், பெசிவ் இன்கம்மாகவும் செய்யலாம். ஓகே, ஆக்டிவ் இன்கம்மாக செய்கிறத நான் ரெக்கமெண்ட் பண்ணுறல, நான் சொல்லிக் கொடுக்குறதில்ல. நான் பெசிவ் இன்கம் மெத்தடில் கண்டென்ட் கிரியேட் பண்ணுற மூலம் இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் மூலம் செய்கிற விஷயம் தான் சொல்லிக் கொடுக்குறேன். முதலாவது நான் இது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் என்னன்னு சொல்லிடுறேன். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா இன்னொரு ஆளோட ப்ரொடக்டிவ் சர்வீஸோ நீங்கள் உங்களோட மார்க்கெட்டிங் எஃபர்ட்டை பயன்படுத்தி, அது இன்பவுண்ட் மார்க்கெட்டிங்காக இருந்தாலும் சரி, அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங்காக இருந்தாலும் சரி, பாவிச்சு அந்த ப்ரொடக்ஷன் சர்வீஸுக்கு நீங்கள் சேல்ஸ் எடுத்து கொடுக்கக்குள்ள ஒரு குறிப்பிட்ட அளவு பெர்சன்டேஜில் கமிஷன்ஸ் அந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் ஓனர்ஸ் தருவாங்க. இது ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் சொன்னால் 2% 10-20% வரையும் கமிஷன்ஸ் டிஃபர் ஆகும். இதே இது டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்களான சாஃப்ட்வேர், கோர்சஸ், கோச்சிங் ப்ரோக்ராம் இதை மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வரைக்குள்ள 40% 90% வரையும் உங்களுக்கு கமிஷன்ஸ் கிடைக்கிறது சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட இன்னொரு கேள்வி வரும், இப்போ இது எப்படி எக்ஸ்ட்ரா இன்கம் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா கூட படிக்கணுமோ, அப்படி நிறைய டைம் போடணுமோ, அப்படி இல்லாட்டி இது பிகினர் ஃப்ரெண்ட்லியா இல்லையான்னு சொல்லி டவுட் இருக்குன்னு சொன்னால் இது பிகினர் ஃப்ரெண்ட்லி மெத்தட் தான், யார் வேணுன்னாலும் செய்யலாம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு பயங்கர அளவு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ண தேவையில்லை. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாமல் கூட ஃப்ரீயாக கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, அடுத்தது ஒரு நாளைக்கு ஒரு 2-3 ஹவர் டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலே இதுக்கு போதும். முதலாவது நீங்கள் நீச் ஒன்று செலக்ட் பண்ணணும், எந்த நீச்சில் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு சொல்லி. ஹெல்த்,
ரிலேஷன்ஷிப், வெல்த், இந்த 3 நிச்சும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெஸ்ட்டான எவர்கிரீன் நிச்சுன்னு சொல்லுவாங்க. எப்பயுமே டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எவர்கிரீன் இல்லாத வேற ஒரு நிச்சு எடுப்பீங்க, உதாரணத்துக்கு கிறிஸ்மஸுங்கிற ஒரு நிச்சு ஒன்று எடுப்பீங்க, இல்லாட்டி ஃபெஸ்டிவலுங்கிற ஒரு நிச்சு ஒன்று எடுப்பீங்கன்னா அந்த ஃபெஸ்டிவல் இருக்கிற டைம் மட்டும்தான் உங்களுக்கு சேல்ஸ் எடுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சும்மா தான் இருக்கணும். ஸோ அதனால் எப்பயுமே டிமாண்ட் இருக்கிற எவர்கிரீன் நிச்சியல் ஒன்று செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு நீங்கள் உங்களோட பர்சனல் பிராண்ட் ஒன்று உருவாங்க. தயவு செய்து நீங்கள் என்ன ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணீங்களோ அந்த ப்ராடக்ட்டுக்கு பிராண்ட் உருவாக்காமல் நீங்கள் உங்களோட பேரில் இல்லாட்டி வேறு ஒரு உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பிராண்ட் ஒன்று உருவாங்க. என்னைக்கு பிராண்ட் என்னென்னா ஆசிவாசன் HBU கன்சல்டன்சிங்கிற எந்த பிராண்ட், இந்த பிராண்டுக்கு பின்னால் நான் எதை வேணுனாலும் நான் ப்ரொமோட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, ஸோ தயவு செய்து நீங்கள் என்ன ப்ராடக்ட்டோ சர்வீஸை ப்ரொமோட் பண்ணீங்களோ அதுக்குரிய பிராண்ட் உருவாக்காமல் நீங்கள் உங்களோட ஓன் பர்சனல் பிராண்டை உருவாக்குங்க. சிலாக்கள் இப்போ ஏங்கிற ஒரு கம்பெனி வந்து அஃபிலியேட் மாதிரி செய்கிறாங்கன்னா ஏங்கிட்ட அந்த கம்பெனியோட பேர்லேயே சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் அதோட பேர்லேயே அவங்களோட பேரை போட்டு பின்னால் அந்த ஏங்கிட்டு போடுற அப்படின்னு சொல்லி எல்லாமே அந்த கம்பெனியோட பேரில் பிராண்ட் உருவாங்க. அப்படி செய்யக்கூடாது. ஏன்டா நீங்கள் அந்த கம்பெனி எவ்வளோ காலத்துக்கு நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் ப்ரொமோட் பண்ணுவீங்கன்னு தெரியாது. நாளைக்கு அவங்க கம்பன்சேஷனை மாற்றக்குள்ள அப்படி இல்லாட்டி அவங்களோட நோலவங்க நீங்கள் ரெலவெண்ட் இல்லைன்னு சொல்லி நினைக்கக்குள்ள நாளைக்கு உங்களோட பிராண்டே அது சம்மந்தமாக இருக்கக்குள்ள நீங்கள் ஈஸியாக மாற்றிடலாம். திரும்ப புது பிராண்ட் வந்து 0ல் இருந்து ஆரம்பிக்கணும். நான் இந்த HBU கன்சல்டன்சி ஆசிவாசனுங்கிற பிராண்ட் 5 வருஷமாக செஞ்சுட்டு இருக்கேன். நான் 5 வருஷத்தில் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் நான் இது ப்ரொமோட் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயங்கள் நான் செஞ்சுருக்கேன். ஓகே, ஆனால் பிராண்டை நான் மாற்றலை. எல்லாத்தையுமே HBU அண்ட் ஆசிவாசங்கிற ஒரே பிராண்டுக்கு பின்னால் தான் நான் கண்டினியூவாக செஞ்சுட்டு. அதனால் ரெண்டாவது நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் பிராண்ட் உருவாக்கணும். பிராண்ட் உருவாக்கி போட்டு பெஸ்ட்டான ரெக்கரிங் கமிஷன் தர அஃபிலியேட் ப்ரோக்ராமை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அது என்ன ரெக்கரிங் கமிஷன் சொன்னால், ஒரு கஸ்டமர் ஒரு சேல் எடுத்தாலும் அந்த கஸ்டமர் கண்டினியூஸாக மந்த்லி இயர்லி அந்த ப்ராடக்ட்டை பாவிச்சிட்டு இருப்பாரு. சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க சொன்னால், அவர் கண்டினியூஸாக அந்த கஸ்டமர் எவ்வளோ காலத்துக்கு அந்த ப்ராடக்ட்டை பாவிக்கிறோம் அவ்வளோ காலமும் உங்களுக்கு கமிஷன்ஸ் தந்துட்டு இருப்பாங்க. அநேகமாக சாஃப்ட்வேர்ஸ். ஸோ அப்படியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கு பிறகு நீங்கள் கண்டினியூஸாக கண்டென்ட் கிரியேட் பண்ணணும். ஓகே, உங்களோட பர்சனல் சோஷியல் மீடியாக்களில் அந்த ப்ராடக்ட் ரிலேட்டடான கண்டென்ட்கள், உங்களோட நிச் ரிலேட்டடான கண்டென்ட்கள் நீங்கள் கண்டினியூஸாக கிரியேட் பண்ணணும். அப்படி கண்டினியூஸாக நீங்கள் கண்டென்ட் கிரியேட் பண்ணக்குள்ள உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஆடியன்ஸ் ஒன்று உருவாகும். அந்த ஆடியன்ஸ்லேருந்து உங்களோட ப்ராஸ்பெக்ட் கோல்டுலேருந்து வார்ம்லேருந்து ஹாட் ஆகி அதுக்கு பிறகு நீங்கள் சொல்கிற ப்ரொடக்ஷன் சர்வீஸாக போய் வாங்குவாங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு டிரெக்டாக கமிஷன் கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஷார்ட் பீரியடில் கூட நடக்கலாம், இல்லை லாங் பீரியட் எடுக்கலாம். கன்சிஸ்டண்ட்டாக கண்டினியூஸாக நீங்கள் கண்டென்ட் க்ரியேட் பண்ணக்குள்ளே உங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் நல்ல கமிஷன்ஸ் லேர்ன் பண்ணலாம். ரெண்டாவது பெஸ்ட்டான எக்ஸ்ட்ரா இன்கம் வே பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சியாக ஃபியூச்சர் எப்படி 10 வருஷத்துக்கு முதல் இன்டர்நெட் வரக்குள்ள வந்தாக்கள்லாம் இப்போ வேறு லெவலில் இருக்காங்களோ அதே மாதிரி கிரிப்டோ கரன்சி ஏஐங்கிறது இப்போ ஃபியூச்சர். இப்போ நீங்கள் கிரிப்டோக்குள்ளே வருவீங்கன்னு சொன்னால் நீங்கள் இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு வேறு லெவலில் இருக்கலாம். ஏன்னா உலக சனத்தொழில் 5 விதமான ஆக்கள் தான் கிரிப்டோக்கு எக்ஸ்போர் ஆகிருக்காங்க. மத்தாக்கள் எல்லாம் கிரிப்டோவை பற்றி என்னென்னு தெரியும் அநேகமான ஆக்களுக்கு. கிரிப்டோ கரன்சியில் ஆக்டிவ் இன்கம் வேஸ்ட் பண்ணி பேசிவ் இன்கம் வேஸ்ட் பண்ணி ஆக்டிவ் இன்கமில் ஏர் ட்ராப்ஸ் கலெக்ட் பண்ணுறது, கிரிப்டோக்குள்ளேயுமே அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இருக்குது. அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. பேசிவ் இன்கம் மெத்தட்ஸ் எல்லாம் மைனிங், ட்ரேடிங், பொட் ட்ரேடிங், ஈல் ஃபார்மிங், ஸ்டேக்கிங், இந்த மாதிரி பேசிவ் இன்கம் ஏர்ன் பண்ணுற மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு எது செட் ஆகும், உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு சொன்னால் நீங்கள் ஆக்டிவ் இன்கம் பேஸுக்குள்ளே போகலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலன்னு சொன்னால் பேசிவ் இன்கம் பேஸுக்குள்ளே போய் நீங்கள் கிரிப்டோ லேர்ன் பண்ணலாம். நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டையும் செய்கிறேன். சில வருது ரெண்டையும் கம்பைன் பண்ணி செய்கிறேன். அதாவது கிரிப்டோ அஃபிலியேட் பண்ணி சேர்த்து கிரிப்டோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நான் செய்கிறேன், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நான் தனியாக செய்கிறேன், கிரிப்டோ கரன்சியும் நான் தனியாக செய்கிறேன். நான் மற்ற அமேசான் FBA அடுத்தது ட்ராப் ஷிப்பிங் இதெல்லாம் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு செட் ஆகலை. ஓகே, ஸோ எனக்கு செட் ஆகலைங்கிறதுக்காக உங்களுக்கு செட் ஆக மாட்டேங்கிட்டு இல்லை. எனக்கு பெஸ்ட்டாக பட்டது இதுதான். ஸோ எனக்கிட்ட நீங்கள் ஒரு கைடன்ஸ் ஒன்று எடுக்கிறது, இப்போ நான் எப்படி ஏர்ன் பண்ணுறேன், நான் என்னென்ன இது ட்ரிக்ஸ் எல்லாம் பாவீங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்கணும்னு சொன்னால் நீங்கள் இது கிரிப்டோ அண்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கு நான் என்னால் கைடன்ஸ் தரலாம். என்ன நான் $1000s நான் ஏர்ன் பண்ணிங்க, ப்ளஸ் நான் என் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸும் நிறைய இதில் ஏர்ன் பண்ணிக்காங்க. HBU கன்சல்டன்சியால் 2 கோச்சிங் ப்ரோக்ராம் இருக்குது. முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் HBU அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கோச்சிங் ப்ரோக்ராம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சி ப்ராடக்ட்ஸுக்கு எப்படி நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்கிறேன்னு சொல்லி 100% ஃப்ரீயாக எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸுக்கு நாங்கள் இந்த கோச்சிங் ப்ரோக்ராமை கொடுத்துட்ருக்கோம். இந்த கோச்சிங் ப்ரோக்ராமை படித்தாக்கள் நிறைய பேர் என்ன மாதிரி ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளோ என்ன மாதிரி டெஸ்டிமோனி சந்திக்காங்கன்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே எங்கே பார்க்கலாம்னு சொல்லி இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன். ரெண்டாவது எங்கிட்ட கோச்சிங் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னு சொன்னால் HBU கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராம். இந்த கோச்சிங் ப்ரோக்ராமில் நாங்கள் 14 வழியில் எப்படி கிரிப்டோ கரன்சி ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லி கிரிப்டோ கரன்சியை பேசிக்கில் இருந்து டீச் பண்ணி அதில் என்னென்ன ஏர்னிங் மெத்தட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 2 கோச்சிங் ப்ரோக்ராமோட டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னாலோ அப்படி இல்லாட்டி இந்த 2 கோச்சிங் ப்ரோக்ராமை படித்தாக்கள் என்னென்ன மாதிரி ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க, ப்ளஸ் எனக்கு பர்சனலாக என்னென்ன மாதிரி ஏர்னிங்ஸ் வந்துட்டு இருக்குன்னு சொல்லி பார்க்கணும்னு சொன்னாலோ, ப்ளஸ் இந்த கோச்சிங் ப்ரோக்ராமை படித்தாக்கள் ப்ளஸ் எங்கள் HBU கன்சல்டன்சி பற்றி என்ன மாதிரி டெஸ்டிமோனியல்ஸ் ஃபீட்பேக்ஸ் தந்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்கணும்னு சொன்னாலோ HBUன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் லிங்க் தரேன். அந்த லிங்க்கில் போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த டெஸ்டிமோனி, எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்னிங் ப்ரூஃப், இந்த கோச்சிங் சம்மந்தமான மேலே டீட்டெயில்ஸ் எல்லாமே பெற்றுக்கொள்ளலாம். ஸோ
ஸோ ஹெச்பிஓன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணி சொன்னால் இந்த பெஸ்ட்டான 2 எக்ஸ்ட்ரா இன்கம் ஐடியாஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இது சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னு சொன்னாலும் ஏதாவது கொஸ்டின் இருக்குன்னு சொன்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ட்ரை டு ஆன்சர். பை.